சோலோ ட்ரிப்பாவோ ஃபேமிலியாவோ போயிட்டு வரதுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து போயிட்டு வரதுக்கு ஒரு அட்டகாசமான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்த பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பண்டி சேனல். ஒன்றரை ட்ரிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் நீங்கள் விசிட் பண்ணணும், அது சென்னை பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அதுதான் வந்து ஆர்ஏ ஃபால்ஸ். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரே நாளில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஃபேமிலியோட குழந்தைங்கள கூட கூட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ட்ரெக்கிங் கூட சேர்ந்துருக்கும். இதோட பார்க்கிங் ஃபெசிலிட்டி, என்ட்ரன்ஸ் ஃபீஸு, குளிக்கிறதுக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சென்னையிலேருந்து ரெட் ஹில்ஸு, பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம் இந்த ரூட் வழியாக போனோம் அப்படின்னா ஆர்ஏ ஃபால்ஸ் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். நாகலாபுரம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நிறையா சப் ரோடுகள் இருக்குது, வில்லேஜ் வழியாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆர்ஏ ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். ஆர்ஏ ஃபால்ஸ்க்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே கீழே கொடுக்குறேன். இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் உள்ளடக்கிய ஒரு ஃபால்ஸு. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நீட்டாகவும், நீங்கள் குழந்தைங்களோட போகிறீங்க, ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கான அந்த சேஃப்டி ஜாக்கெட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த டயர் டியூப் இருக்குது இல்லையா, அதுவும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, கைடுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றனால இது ரொம்ப ஃபன்னாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா போகிற இடம் அப்படி அந்த மாதிரி தான் இடம் தான். நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போது தாம்பரத்துலேருந்து கிளம்புனேன். தாம்பரத்துலேருந்து நேராக என்ன பண்ணிட்டேன்னா பைபாஸ் பிடிச்சி நேராக ரெட் ஹில்ஸ் ரெட் ஹில்ஸ்லேருந்து நாங்கள் பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டையிலேருந்து நாகலாபுரம் போய் ரீச் ஆகிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா திருவள்ளூர் போய் அந்த வழியாகவும் போகலாம். ஆவடி, திருவள்ளூர்லேருந்து நாகலாபுரம் வழியாகவும் நீங்கள் இந்த ஆர்ஏ ஃபால்ஸ் போகலாம். இங்கே இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் மழை டயத்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் நீங்கள் காரோ பைக்கோ ஓட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்க்கிங் ஏரியாவில் விடுற மாதிரி இருக்கும். மழை டயத்தில் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழை இல்லாத டயங்களில் நீங்கள் போகிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் போகிற டயத்தில் மழை இல்லை, பட் அந்த ரோடு வந்து ஆஃப் ரோடாக இருந்தது. அந்த நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுக்கணும். ஆர்ஏ அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஆர்ச் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து டோக்கன் வாங்குவாங்க. வெஹிக்கிளுக்கு 50 ரூபாயும் ஆளுக்கு 50 ரூபாயும் வாங்குவாங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு 2.5 கிலோமீட்டர் மறுபடியும் வண்டியை ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா பார்க்கிங் இடம் இருக்கும். அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்கள் டோக்கனை காமிச்சிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் நேரம் நடந்து போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஈஸியான ட்ரெக்கிங்காக இருக்கும். 1 கிலோமீட்டர் ரொம்ப பாறை மேலே கரடு முரடா அப்படி இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் வந்து இந்த மெயினான ஃபால்ஸு. இந்த மெயினான ஃபால்ஸ் வந்து சாட்டர்டே மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரியே கீழே வந்து இதோட அருவி கீழே வருது இல்லையா இடம், அந்த இடத்த வந்து செக்ஷன் மாதிரி பிரிச்சுருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சாட்டர்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த டாப்புக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் பாறை மேலாம் ஏறி ட்ரெக்கிங் போய் மேலே குளிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து குரங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றனால உங்களோட பொருட்கள் எல்லாமே வந்து கீழே பார்க்கிங்கில் கார்லேயோ இல்லை பைக்கில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா பேக் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. தேவையான விஷயத்தை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போங்க. கையில் ஒரு கம்பு வச்சுக்கோங்க. குரங்கு ரொம்ப அட்டகாசம் அதிகமாக இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஜாக்கெட் வாங்கி போட்டு உள்ளே இறங்கலாம். ஏன்னா அந்த அருவி வந்து பார்க்க சின்னதாக இருக்கும். அருவி வந்து தண்ணி விழுகிற இடம் இல்லையா, அந்த விழுகிற இடத்துல வந்து டெப்த்து 20 அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த மாதிரி இடத்துல சும்மா குளிக்கிறது. அந்த ஜாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ரொம்ப நேரம் நின்று குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. போகிற வழி இருக்குது இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆற்றோட அந்த கரை ஓரத்தில் தான் நடந்தே போயிட்டு இருப்போம். அந்த அருவி அப்படியே ஆறா மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய இடங்களில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து பிக்னிக் மாதிரி சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதே மாதிரி ஒரு அருவி இருக்கும். அந்த அருவிலேயே வந்து நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் அங்கேயே வந்து குளிக்கவும் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் நடக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெதுமெதுவாக நடந்து வந்தீங்கன்னா கூட வந்துடலாம். நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ மேலே வந்து குளிச்சுட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா போகிற இடத்துலையும் சரி, அந்த கருவி இருக்கிற இடத்துலையும் சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பூத் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ட்ரெக்கிங் ஷூஸ் இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கல்லெலாம் வந்து குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் வந்து போட்டு போங்க. இந்த ஆர்ஏ ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் தமிழ்நாடு பார்டர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஃபால்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. குப்பைலாம் அதிகமாக இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதனால் குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கும் செமையாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்தது. போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அதாவது கோயில்னு சொல்ல முடியாது, ஒரு கிராமத்து தெய்வம் மாதிரி வச்சு வணங்கிட்டு இருக்காங்க ஆற்று ஓரத்துலேயே. அதையும் கும்பிட்டுட்டு நாங்கள் மேலே வந்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஆர்ஏ ஃபால்ஸ் சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலைல 6 மணிக்கு கிளம்பிங்கன்னா தான்
ஆரே ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் இருக்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் 9:30 10 மணிக்குள்ளே நீங்கள் போக முடியும். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், மெதுவாக தான் போக முடியும், ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. நீங்கள் 10 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகிறதுக்கே வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். மெதுவாக தான் நடந்து போகிறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகிடும். அங்கே போயிட்டு ஒரு 11:30க்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 2:30 வரைக்கும் நீங்கள் வந்து குளிக்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். 2:30 வரைக்கும் நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா 2:30க்கு நீங்கள் கிளம்பி கீழே நடந்து வரும்போது ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 3:30க்கெலாம் நீங்கள் வந்துடுவீங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அந்த என்ட்ரன்ஸு அந்த பார்க்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த பிரியாணி பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறாங்க. கண்டிப்பாக பசிக்கும் பயங்கரமாக. நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ரிட்டன் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த ஆரேன்ற கிராமத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரோடு ஓரத்தில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கிளம்புறதுக்கே காலையில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போகிறதுக்கே 1 மணி 1.5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் காலையில் 6 மணி 5:30க்கெலாம் கிளம்பினீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அந்த ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுற அந்த 10 மணி டயத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து குளிக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர க்ரௌட்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2:30 3 மணி போல் தான் வருவாங்க. அப்படின்றனால ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 50 ரூபா ஆகும். வண்டி நீங்கள் காரில் போகிறீங்கன்னா காருக்கு ஒரு 50 ரூபா, ஆளுக்கு 50 ரூபா, வெஹிக்கிளுக்கு 50 ரூபா. இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கே வந்து நிறைய பேருக்கு ஆரே ஃபால்ஸ்லாம் தெரியல. நானே வந்து அங்கே விசாரிச்சு போகும்போது 2-3 பேர் வந்து வேறு ஃபால்ஸ் தான் சொன்னாங்க, ஆரே ஃபால்ஸ் சொல்லலை அவங்க. ஸோ லோக்கலுக்கே வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் மேப்பை வந்து நம்பி போகலாம். ஏன்னா மேப் வந்து கரெக்டாக கூப்பிட்டு போயிடுச்சு எனக்கு, அதை வச்சு தான் நான் வந்தேன். ஸோ சோலோவாக போகிறதுனால அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மேப்பை பார்த்துட்டு இந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போங்க. பிளாங்காக வந்து போகிற வழியில் ஆளுங்க சொல்கிறத வச்சு போயிடாதீங்க. அங்கே 4-5 ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஃபால்ஸை வந்து நம்ம கேட்குற ஆரே ஃபால்ஸ்னு நினச்சிட்டு அவங்க டைரெக்ஷன் காமிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இங்கே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஃபன்னான ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு வந்து நான் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டூரிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன்.